திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 528. திரு ஆலவாய்க்காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி 145. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அடுத்ததாக திருப்படை எழுச்சி திருப்பதிகம் பாடி அருளுகின்றார். ஞானவாள் ஏந்தும் ஐயர் என்று தொடங்குகின்ற இத்திருப்பதிகத்தில் 2 திருப்பாடல்கள் அமைந்திருக்கின்றன. இங்கே எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் படை எழும்பும்படி ஆணையிடுகின்றார். லௌகிகமாகிய மாயப்படை அது ஜீவன் முக்தர்களின் ஆன்ம உலகை கைப்பற்றுவதை தடுக்கும் முன்னேற்பாடாக திருப்படை எழுச்சியாக அருளப்பட்டது. திருப்படை எழுச்சி பின்னமதான பிரபஞ்ச போர் என்பது அகத்திய சூத்திரம். அல்லாத துர்குண மாயப்படைகள் விளையாமல் அருள் வாழ் ஏந்தி நல்லோர்கள் யாரும் எம்மோடெய்தும் என படையெழுச்சி நவிரலாகுமே என்பது பழைய திருப்பெருந்துறை புராணம் திருப்படை எழுச்சியை பற்றி போற்றுகின்ற செய்தி. கலி விருத்தங்களாலான 2 திருப்பாடல்களால் அமைக்கப்பட்டது. படை என்பது போர், எழுச்சி என்பது புறப்படுதல், படை எழுச்சி என்பது போருக்கு புறப்படுதல். போர் என்பது இங்கே உலகப் போர், அதாவது லௌகிக வாழ்க்கையின் அனுபவ பயனாக அதனை வெறுக்கும் பக்குவமுடைய தொண்டர்கள் மாயை, கர்மம், ஆணவம் என்ற மும்மல காரியங்களோடு எதிர்த்து அவற்றை வென்று இன்பப்பதியாகிய சிவலோகத்தை அடைவதற்கு செய்கின்ற போர். இந்த போரை வெல்வதற்கு கருவியாக இருப்பது அருள் என்கின்ற வாள். போர் வீரர்களாக இருப்பவர்கள் சிவபெருமானுடைய தொண்டர்கள், அடியார்கள். எனவே எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் இன்ப உலகமாகிய சிவலோகத்தை கைப்பற்றி ஆள்வதற்கு தொண்டர்களை போருக்கு புறப்படும்படி கூறுதல் படை எழுச்சி, திருப்படை எழுச்சி ஆகும். எனவே இதன் கருத்துரையாக பிரபஞ்ச போர் என்பதனை அமைத்தனர் நம் முன்னோர்கள். பிரபஞ்சம் என்பது உலகம், பிரபஞ்ச போர் என்பது உலக வாழ்க்கையில் அதனை வெறுக்கும் பக்குவம் வந்த மக்கள் இறைவனுடைய திருவடிகளை அடைவதற்கு அருள் என்கின்ற ஆயுதம் கொண்டு மும்மல காரியங்களோடு அவற்றை எதிர்த்து அவற்றை வெற்றி பெறுவதற்காக செய்கின்ற எதிர்ப்பு போர். இந்த எதிர்ப்பினை உண்மையாக செய்கின்றவர்களுக்கு இறைவன் அவர்கள் உடன் இருந்து துணை செய்வதால் அவர்கள் வெற்றி பெறுவது உறுதியாகும். இந்த எதிர்ப்பினை செய்து சிவலோகம் அடைவதற்கு தொண்டர்களை எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் ஏவுவதை கூறுகின்ற திருப்படை எழுச்சி பாட்டுக்கள் 2ம் பிரபஞ்ச போரை பற்றி கூறுவதாக ஆகின்றது. இனி திருப்படை எழுச்சி திருப்பதிகம். திருச்சிற்றம்பலம். திருப்படை எழுச்சி பிரபஞ்ச போர் மல விளைவு அற்றுப்போதல் மாயப்படை புறகிட பேரின்ப உலகினை கைக்கொள்வோம் தொண்டர்படை எம்முடன் திரண்டு எழுக திருத்தில்லையில் அருளியது. திருச்சிற்றம்பலம். ஞானவாள் ஏந்தும் ஐயர் நாதப்பறை அறைமின் மானமாயேறும் ஐயர் மதிவெண் குடை கவிமின் ஆன நீற்று கவசம் அடைய புகுமின்கள் வானவூர் கொள்வோம் வானவூர் கொள்வோம் நாம் மாய படை வாராமே. தொண்டர்கள் தூசி செல்லீர் பக்தர்கள் சூழப் போகீர் தொண்டர்கள் தூசி செல்லீர் பக்தர்கள் சூழப் போகீர் ஒன்றிரல் யோகிகளே பேரணி உந்தீர்கள் ஒன்றிரல் யோகிகளே பேரணி உந்தீர்கள் திண்டிரல் சித்தர்களே கடைக்கூளை செல்மின்கள் தென்திரல் சித்தர்களே கடைக்கூளை செல்மின்கள்
அண்டர் நாடு ஆழ்வோம் நாம், அண்டர் நாடு ஆழ்வோம் நாம், அல்லல் படை வாராமே. அண்டர் நாடு ஆழ்வோம் நாம், அல்லல் படை வாராமே, அல்லல் படை வாராமே. ஏ திருச்சிற்றம்பலம். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருப்படை எழுச்சி திருப்பாடல் 1. ஞானவாள் ஏந்தும் ஐயர் நாதப்பறை அறைமின் மானமா வேறுமையர் மதிவெண் குடை கவிமின் ஞான நீற்றுக் கவசம் அடைய புகுமின்கள் வானவூர் கொள்வோனாம் மாயப்படை வாராமே. சீரடியார்களே கேளுங்கள், அனாதியாய் உள்ள ஆணவ மல மாயா கன்ம படைக்கூட்டம் இடர் அடராவண்ணம் சுத்த சைத்தன்யமாகி படைக்கலமாக திருநாமத்தை நாவிலே பதியுங்கள். சுவாமியினுடைய குண்டலி சக்தியினிடமாக தோன்றிய நாத ஒலி பறையை முழக்குங்கள். சிவபுண்ணிய விடையை போதப்பரியாக ஏறுங்கள். ஞானச்சந்திர கலையை குடையாக வியாபியுங்கள். ஸ்தூல தேகம் சூக்ஷ்ம தேகம் மந்திர தேகம் அற ஞானமே பறை என்கின்ற நீராக திருநீராக முழுவதும் கவச்சமாக அணியுங்கள். குஞ்சித பாதமே அடைக்கலமாக அத்வைதமாக கும்பிட்டு கொண்டே இருங்கள். இவையே ஞான அபிஷேக அனுபூதி என்று அருளுகின்றார் அடிகள் பெருமான். எனவே இந்த திருப்பாடல் அஞ்ஞான வதை ஞானவிராஜன் அபிஷேகத்தை கூறுகின்ற திருப்பாடல். சிவஞானம் என்கின்ற வாழ்படையை கையில் தாங்குகின்ற எமது தலைவரது நாத தத்துவமாகிய போர் முரசினை முழக்குங்கள். பெருமை பொருந்திய குதிரையில் ஏறிய தலைவரை அறியும் அனுபவ ஞானமாகிய வெண்கொற்ற குடையினை பிடியுங்கள். காவலான திருவெண்ணீராகிய சட்டையினை கவச்சத்தினை எல்லோரும் அணிந்து கொள்ளுங்கள். எனவே நாம் மயக்கத்தின் காரியமாகிய சேனைகள் வந்து நம்மை தாக்குவதற்கு முன்னே சிதாகாசத்தில் உள்ள சிவலோகத்தை சென்று சேருவோம். இவ்வாறு செய்வீர்கள் என்றால் நாம் முக்தி உலகம் சென்று சேருவோம் என்று அருளுகின்றார். ஞானவாள் ஏந்தும் ஐயர் என்பது ஞானவாள் என்பது ஞான கட்கம். அது இறைவனினுடைய திருக்கரத்திலே இருப்பது. வைக்கிளரும் கூர்வாள் படையான் கண்டாய் என்பது எம்பிரான் அப்பர் சுவாமிகள் திருவாக்கு. இறைவன் திருக்கரத்தில் இருக்கும் ஞான கட்கம் என்பது மயக்கத்தினால் உண்டாகும் அறியாமையை நீக்கக்கூடியது. நாதப்பறை என்பது போர் முரசு. அது நாத தத்துவமாகிய உண்மை ஒலியில் தோன்றிய பிரணவ பஞ்சாட்சரமே நாதப்பறை போர் முரசு. அந்த பிரணவ பஞ்சாட்சர மந்திரங்களை சிவஞானம் உண்டாகும்படி ஜபித்தலே நாதப்பறையான போர் முரசை முழக்குதல் என்று பொருள்படும். நாம் ஏறக்கூடிய குதிரை என்பது அது இறைவனை அறியும் அனுபவ ஞானத்தினை உணர்த்துகின்றது. திருநீரே கவச்சம். கங்காளன் பூசும் கவச்ச திருநீற்றை என்பது எம்பிரான் திருமூலதேவநாயனார் அருளிய திருமந்திரம். இவ்வாறு பறை அறைதலும் குடை கவித்தலும் கவச்சம் புகுதலும் உடையீர் என்றால் மயக்கமாகிய சேனைகள் வந்து நம்மை தாக்குவதற்கு முன்னே இவ்வுலகத்திலிருந்து நீங்கி புறப்பட்டு வானுலகத்தில் இருக்கின்ற, அதாவது ஞானாகாசம் சிதாகாசத்தில் இருக்கின்ற முக்திலோகமாகிய சிவலோகத்தை நாம் சென்று சேரலாம் என்று அருளுகின்றார். மயக்கத்தின் காரியங்களை படை என்று சொல்லவே அதற்கு ஏற்ப மந்திர ஜபத்தினை நாதப்பறையாகவும் அனுபவ ஞானத்தினை குடை கவித்தலாகவும் திருவெண்ணீற்றை பரவ பூசுவதை கவச்சம் புகுதலாகவும் உருவகம் செய்து கூறப்பட்டது. இதிலே பிரபஞ்ச போரில் வெல்லும் உபாயங்களை கூறி வீட்டு உலகினை எய்துமாறு கூறப்பட்டதா பிரபஞ்ச போர் என்கின்ற கருத்து இங்கே பெறப்படுகின்றது. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருப்படை எழுச்சி திருப்பாடல் 2. தொண்டர்காள் தூசி செல்லீர் பக்தர்கள் சூழப் போகீர் ஒண் திரள் யோகிகளே பேரணி உந்தீர்கள்
திண்திறல் சித்தர்களே கடைக்கூழை செல்மின்கள் அண்டர்நாடு ஆள்வோம் நாம் அல்லல் படை வாராமே. இத்திருப்பாடல் படை அணிவகுப்பு, அது திருவருள் அணிவகுப்பு என்று கூறுகின்ற திருப்பாடல். சிவனடியார்களே கேளுங்கள், மாறா மலம் அகன்று ஞானாகாச தேச மன்றுள்ளே இருப்பதாக பாதுகாக்கும் வண்ணம் வினவில் சாதுக்களே படை வகுப்பில் ஞானக் கொடிப்படையாக முன் எழுந்தருள பக்தி மார்க்கத்தவர்களானவர்கள் எங்கும் சூழ நிஷ்டையில் இருப்ப, சிவயோகிகள் பெரிய படை வகுப்பாக தனி அங்கமுடன் பாவனை பொருந்தியிருப்ப, சித்த சுத்தி உடைய நிஷ்டாபரர்களான சித்தர்கள் பின் படை வகுப்பாக சமாதியிலிருந்து செல்ல, இவ்வகை நடுவுள் குஞ்சிதபாத அடிமைப்பணி அடியேன் செய்தருள ஸ்வ அனுபூதி அருளியதான இந்த திருப்பாடல். இதிலே அரைக்கூவி அழைக்கின்றார் அடிகள் பெருமான். தொண்டர்களே நீங்கள் கொடிப்படையில் செல்லுங்கள், பக்தர்களே நீங்கள் பக்கப்படையில் செல்லுங்கள், யோகிகளே நீங்கள் பேரணிப்படையில் நின்று செலுத்துங்கள், சித்தர்களே நீங்கள் பின்னே வருகின்ற பின்னணிப்படையாக செல்லுங்கள். இவ்வாறு செல்வீர்கள் என்றால் துன்பப் படைகள் வந்து நம்மை தாக்காமல் அவற்றை வென்று வான நாட்டை ஆள்வோம் நாம் என்பது கருத்து. இத்திருப்பாடலில் தொண்டர்கள், பக்தர்கள், யோகிகள், சித்தர்கள் என்று 4 வகையாக திருத்தொண்டர்களை அரைக்கூவி அழைக்கின்றார். தொண்டர்கள் என்பவர்கள் இறைவனுக்கு பணி செய்யும் சரியையாளர்கள், சரியா மார்க்கத்திலே நிலைப்பவர்கள். இவர்களை தூசி செல்லீர் என்று அருளுகின்றார். நாம் மும்மல காரியங்களோடு செய்யும் எதிர்ப்பில் அவற்றை வெல்லும் பொருட்டு நீங்கள் முன்னணியாகச் செல்லுங்கள் என்று தொண்டர்களாகிய சரியா மார்க்கத்தினரை நோக்கி ஆணையிடுகின்றார் அடிகள் பெருமான். பக்தர்கள் என்று 2வதாக அழைக்கின்றார். இவர்கள் கிரியா நெறியிலே சரிப்பவர்கள். பக்தர்கள் என்ற கிரியை பணியாளர்கள். இவர்கள் சரியா பணியாளரை பார்க்கிலும் மன வலிமை உடையவர்கள். எனவே கிரியை மார்க்கத்திலே நிற்பவர்களை நீங்கள் முன்னணியிலே செல்லும் சரியையாளர் பின்வாங்காதபடி அவர்களை சூழ்ந்து கொண்டு செல்லுங்கள் என்று ஆக்ஞை பிறப்பிக்கின்றார். கிரியையாளரான பக்தர்களே நீங்கள் 4 பக்கங்களிலும் சூழ்ந்து படை வகுத்து செல்லுங்கள் என்று அருளுகின்றார். அடுத்ததாக ஒண்திரள் யோகிகளே என்பது சிவோகம்பாவனையில் ஒளி விளங்கப் பெற்று அதனால் அருள் வலிமை உடைய யோகிகள். அவர்களை நோக்கி நீங்கள் பேரணி உந்தீர்கள், நீங்கள் பெரும் படையாக எழுந்து செல்லுங்கள் என்று அருளுகின்றார். இங்கே குறிப்பிடப்படும் யோகிகள் சிவயோகம் பயில்பவர்கள். யோகிகள் சிவோகம் பாவனை உரைப்பினால் தங்களிடத்தில் அருள் ஒளியை பெருக்கியதனால் அருள் வலிமை உடையவர்கள். எனவே அவர்களை உந்துதல் எழுந்து செல்லுங்கள் என்று அழைக்கின்றார். திண்திறல் சித்தர்களே கடைக்கூழை செல்மின்கள் என்று அருளுகின்றார். திண்திறல் சித்தர்கள் என்று இங்கே குறிப்பிடப்படுபவர்கள் மிக்க மனவலிமை உடைய ஞானிகள். அவர்களை கடைசி படை அணிவகுப்பாக செல்லுங்கள் என்று கட்டளையிடுகின்றார் அடிகள் பெருமான். சித்தர்கள் என்பவர்கள் தங்கள் சிந்தையிலே சிவபெருமானை இடையறாது நினைந்து கொண்டிருக்கும் ஞானிகள். இவர்கள் ஞான சித்தி அடைந்தவர்கள். முன்னே கூறப்பட்ட சரியா, கிரியா, யோகம் என்ற 3 வகை பணியாளர்களை பார்க்கிலும் மிகுந்த அருள் வலிமை உடையவர்கள். எனவே இவர்களை மற்றைய மார்க்கங்களிலே இருக்கும் பணியாளர்களுக்கு பின்னே இருந்து அவர்களுக்கெல்லாம் வலிமை கொடுத்து நடத்தி செல்பவர்களாக அருளுகின்றார். இப்படி பேரணியாக பெரும் படை வகுப்பாக இவ்வாறு நாம் படை வகுத்து மும்மல காரியங்களை எதிர்ப்போம் என்றால் நம்மை பிறவி துன்பமாகிய படை வகுப்பு வந்து தாக்கி தடை செய்யாதபடி நாம் சிவபெருமானது இருப்பிடமாகிய சிவலோகம் போய் சேர்ந்து அங்கே பேரின்பத்தை நுகர்ந்து கொண்டிருக்கலாம் என்பது கருத்து. எனவே அல்லற்படையோடு பொறும் போரிலே சரியையாளர் முன்னணியாகிய கொடிப்படையிலும் கிரியையாளர் பக்கப்படையிலும் யோகிகள் பேரணிப்படையாகிய நடுப்படையிலும் ஞானிகள் பின்னணிப்படையாகிய கூழையிலும் அமைந்து செல்லும் படை வகுப்பு முறை அழகாக அருளப்பட்டுள்ளது. இவ்வாறு திருப்படை எழுச்சி திருப்பாடல்களின் பொருள் அமைகின்றது. தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.